நம்ம மாப்பிள்ளை நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா சீக்கிரம் நடக்கும். படு காஃபி. வா, நீ எதுக்குமா இதெல்லாம் தேங்க்யூமா. உனக்கு காஃபி வேணுமா? இல்ல இருக்கட்டும் வேண்டாம். இதோ சக்தி வந்துட்டா. ஏய் சக்தி, அழகா இருக்காங்க. ஏய் ஏய் வெங்கட், ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட உத வாங்க போய்டு. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி சொன்ன கேளு. ஏய் நான் கத்திடுவேன் போய்டு. பரவாயில்ல ஏய் ப்ளீஸ் விடுடா போடா. ஹே அனு நில்லு. ஏய் என்னடி இப்படி ஓடி வர? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எப்படி ஓடி வந்த? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ யாரு? என்ன தெரியல தெரியலையேப்பா. அக்கா உங்களோட கல்யாணத்துக்கு கூட நான் வந்தேனேக்கா. ஓ அப்படியா? உங்க பேர் கூட மங்களம் தானே? இல்லையே. மாமா என்ன மாடிக்கு வர சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லையே. ஏய் சகல, இன்னொன்னு பார்க்க இருங்க முடியல. மச்சான் வரேன். ஏய் சகல, இங்க என்னடா பண்ற? அப்படியே சும்மாதான்டா. சும்மா வா. சரி வா, மாமனார் ஃபேமிலி இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். மேலே மாமா அத்தை, மாப்ள இவன் என் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். வணக்கம் ஆண்டி. பேர் வணக்கம் வெங்கட். ரொம்ப நல்ல பையன் மாமா. லாயரா இருக்கான். நம்ம சிவா ஆபீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ்லாம் இவன் தான் டீல் பண்றான். இவங்க தான் என் மாமனார் மாமியார். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என் மச்சினிச்சுங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? மாப்ள இவரை ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். வீட்டுக்குலாம் வந்திருக்காரு. டேய் சகல, சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையே சகல. எங்க எல்லாருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும், அனுவ தவிர. ஏன் அத்தை? அது என்னமோ தெரியல, ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா தான் சண்டை போட்டுக்கிட்டே மா இருப்பாங்க. அத விடுமா. அப்படியா? சுந்தர் மாமா, அது என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சகலன்னு கூப்பிட்டுக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லானு, காலேஜ் படிக்கும்போது நானும் இவனும் ஒரு பெட் கட்டிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணா நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பெட் கட்டினோம். ஆனா அதான் நடக்காம போயிடுச்சு. அம்மா அது நிஜமா நடக்கதான் போகுது. சரி சகல, நீ என்ன இங்க தனியா அது ஒண்ணும் இல்ல நின்னுட்டு சகல, பயங்கர போர் அடிச்சது, அதான் தனியா நின்னுட்டு இருந்தேன். பாத்தியம்மா உன் சின்ன பிள்ளைய இந்த பிச்சைக்காரி கோதாவரி குடும்பத்தோட அப்படியே கொஞ்சி குழாவி கஞ்சி பானையில விழற மாதிரி விழுந்துட்டான். ஆமா மாப்பிள்ள, பேச்சு துணை கூட ஆள் இல்லாம நாங்க ரெண்டு பேரே பேசிட்டு இருக்கோம்னா பாத்துங்களேன். இப்போலாம் எங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிறாங்க. அவங்க போன்ல தான் பிஸியா இருக்காங்க. முன்னெல்லாம் கல்யாண வீடுனா முத நாள் எவ்வளவு ஜாலியா இருக்கும். இப்ப எல்லாம் மாறி போச்சு மாப்ள. இப்ப என்னத்த இதான பிரச்சனை? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். இரு சகல. ஏ சகல, என்ன பண்ண போறாரு? வந்துடுறேன். எங்க எங்க போறாரு? எங்க போறாரு மாப்பிள்ள? என்னடா? மாமா ஏதாவது பண்ண போறாரு. ஏய், அங்க பாரு. இப்ப பாருங்க. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்ட். பேரன்புமிக்க பெரியோர்களே, இந்த வித்தியாசமான திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே, இங்கு நாம் அனைவரும் கூடியிருப்பது வாட்ஸ்அப்பை நோண்டுவதற்கோ, இல்லை பேஸ்புக்கில் போட்டோவை போட்டு லைக் வாங்குவதற்கோ, இன்ஸ்டாகிராமை பார்த்து இழுத்துக் கொண்டிருப்பதற்காகவோ அல்ல. தள்ளி தள்ளி இருக்கும் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஆகையினால் அனைவரும் உங்கள் மொபைல் போனுக்கு ஓய்வு கொடுங்கள். சார்ஜ் இல்லாதவர்கள் சார்ஜரில் கொடுங்கள். போட்டுவிட்டு உடனடியாக அனைவரும் இங்கு வர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடனும் பணிவுடனும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சுந்தர் பையனுக்கு ரொம்ப திமிராச்சு. நான் என்னன்னு போய் கேட்டு வந்தேன். ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் சொந்தங்கள் விரைவில் அருகில் வரவும். வாங்க. டேய் எல்லாரும் இப்ப எதுக்கு இங்க வர சொல்ற? எல்லாரும் ஒன்னும் ஜாலியா இருக்கதான். தம்பி, எல்லாரையும் வர சொன்னீங்க, சரி. ஜாலியா இருக்கிறதுனா எப்படி? வேற என்னமா புதுசா பண்ண போறோம்? வழக்கம் போல ஆடல் பாடல் தான். டேய் உங்க எல்லாருக்கும் வேற வேலை இல்லையா? போங்க போங்க, எல்லாரும் அவங்க உங்க வேலையை பாருங்க. போங்க போங்க. என்னடா நீ என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி, கல்யாணத்துக்கு வந்தவங்கள காரியம் பண்ண தங்க வச்சிடாத. டேய் யாருக்குடா காரியம் பண்றதுக்கு? பாட்டி வேற யாருக்கு? உனக்குதான். டேய் நான் சாகறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா நான் செத்துற மாட்டேன். பாட்டி, நீயா சாவுறதுக்கு தான் நாளாகும். ஆனா நான் ஒண்ணு பண்ணேன்னு வச்சுக்கேன், அது உடனே இப்பவே நடக்கும்ல.
பேசாம பொத்திக்கிட்டு போய் உட்காரு போ. மூஞ்சியும் முகர கட்டியும் ம். பேசுறான் பேச்சு. சொந்தங்களே விரைவில் வாருங்கள், நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க எல்லாரும். பாத்தியா சுபத்ரா, அந்த பையன் என்ன என்ன பேச்சு பேசுறான்னு? வாங்க பாஸ், வாங்க பாஸ். அதாகப்பட்டது உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய இந்த பொன்னான மாலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியை அரங்கேற்ற போகிறோம். அனைவரும் தயாரா? இன்னும் சத்தமா? நாங்க ரெடி. கரகோஷத்தை எழுப்புங்கள். நன்றி நன்றி. அமைதி அமைதி அமைதி. யோ ரன்பீர், என்னையா இவன் மைக்க பிடிச்சு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கான்? இது என்ன ஜில்ஜங் ஜக்கா இல்ல அஞ்சரப்பட்டியா இங்க வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கான்? பாஸ், இது டிஜேடி பாஸ். யோ டிஜேடில அவன் கண்டஸ்டன்ட் தாயா, ஆங்கரிங் பண்ணலையா? பாஸ், நாம எப்ப ஃபங்க்ஷன் வச்சாலும் எல்லாரும் ஜோடி ஜோடியா சேர்ந்து ஆடுவோம்ல, அதான் பாஸ் டிஜேடின்னு சொன்னேன். அதுவா அது? ஷோ. நம்ம ஒன்று பிளான் பண்ணா இவங்க ஒன்று பிளான் பண்றாங்களேயா. யோ ரன்பீர், இப்ப எப்படியா சக்திகிட்ட இந்த லெட்டர் கொடுக்கறது? பாஸ், அவங்க ஆடட்டும் பாடட்டும், லெட்டர் கொடுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க பாஸ். எப்படியா? பார்க்கத்தானே போறீங்க இந்த ரன்பீரோட ஆட்டத்தை, வாங்க. இப்போது இந்த பிரம்மாண்டமான வாங்க அரங்கத்திற்கு பாஸ். உங்கள் முன் வர இருப்பது நமது கடன் வாங்கி கருப்பு கொட்டு போட்டிருக்கோம் நமது ரன்பீர் அவர்களே. வாங்க வாங்க, கரெக்டான டைம் தான் வந்திருக்கீங்க, பொறுப்பு நீங்க வாங்கிக்கங்க. தம்பி பாஸ், அதெல்லாம் என்னால முடியாது பாஸ். ஊனா என்னையவே ஆங்கர் பண்ண சொல்றீங்க, என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது. இரியா, முடியாது இரியா. பாஸ். யோ, இது என்னையா? இது என்ன பேப்பரு? ஐயோ தம்பி பாஸ், அது ஒரு முக்கியமான பேப்பர் பாஸ். ப்ளீஸ் பாஸ், அதை மட்டும் கொடுத்துருங்க, கொடுங்க தம்பி பாஸ். யோ, ஒரு நிமிஷம் இரு, படிச்சு பார்த்துட்டு தரேன். தம்பி பாஸ், தயவு செய்து படிச்சிடாதீங்க, அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளுங்க. யோ, அப்படி இந்த பேப்பர்ல என்ன இருக்கு? தம்பி பாஸ், கசமுசா, கசகசா. என் பொண்டாட்டி கசகசாவா? நான் வீட்டுக்கு வரும்போது தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்னா, அந்த லிஸ்ட் தான் இது. நான் மறந்துருவேன்னு லிஸ்ட கையிலேயே வச்சு சுத்திட்டு இருக்கேன் தம்பி பாஸ். ப்ளீஸ் பாஸ், கொடுத்துருங்க கொடுத்துருங்க. மளிகை சாமான். ஆமா ஆமா. படி. அப்பா, தேங்க் யூ பாஸ். ஏய், நீ பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்க? நீ தான் ஆங்கரு, நீ இங்க தான் இருக்கணும். தம்பி பாஸ், நான் ஆங்கரிங்லாம் பண்ண மாட்டேன், நான் வரேன். யோ, இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது அதுல பேட்டிங்கும் பண்ண தெரியாம பவுலிங்கும் போட தெரியாம ஒருத்தர் இருப்பான் பாரு, அவனை தான் நம்ம அம்பையர் ஆக்கிடுவோம். அந்த மாதிரி தான் நீயும். தம்பி பாஸ், என்ன டமி பீஸ்னு சொல்றீங்களா? யோ, அப்படியே எடுத்துக்கிற, நீ ஒரு நடுநிலையானவன், அப்படியே எடுத்துக்கோ. ஆமா ஆமா, நீ தான் ஆங்கர் பண்ணனும். பாரு, நானா சொல்றாங்க. சரி சரி, கொடுங்க தம்பி பாஸ். பண்ணியா? ஓகே ஓகே, எல்லாரோட வேண்டுகோளுக்கு இணங்க நானே ஆங்கரிங் பண்றேன். ஓகே 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 ஓகே. ஐயோ, இத மறந்துட்டேனே. யோ பாஸ், அத போய் குடியா. பேசாம இருங்க பாஸ், இங்க மாட்டிக்கிட்டேன். என்ன நல்லா மாட்டி விட்டானுங்க பாஸ். இருங்க இருங்க, சமாளிக்கிறேன். பண்ணி தொலை. அதாகப்பட்டது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே. அச்சோ, உளறிட்டேனே. சரி சரி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? முதலில் ஆடப்போவது யார் என்றால் நமது ஓப்பனிங் பேட்ஸ்மேனான நம்ம தம்பி பாசும் தம்பி பாசம்மாவும் சுந்தரம் மீனாட்சியும். யோ, அது என்னைய எப்ப பார்த்தாலும் என்னைய ஃபர்ஸ்ட் மாட்டி விடுற? இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. வேற யாராச்சும் கூப்பிடு. இன்னைக்கு சிவாவும் சக்தி முதல்ல ஆட வை. ஏய், என்னால முடியாது, சான்ஸே இல்ல. யோ, என்னாலயும் முடியாது, நானும் மீனாட்சியும் கடைசியா அடிக்கிறோம். யோ, வேற யாரையாவது ஆட சொல்லியா? தம்பி பாஸ், அப்பெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் வேலைக்காவாது. பேசாம சீட்டு குலுக்கி போடுவோம். யார் பேர் வருதோ அவங்க ஆடட்டும். வா 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 வா, வாட்ட பழைய ஐடியா. அனு, இதெல்லாம் ரொம்ப மொக்கையான ஐடியா. இதே ஐடியாவை நான் எப்படி ட்ரெண்டிங்கா மாத்தி சொல்றேன்னு பாரு. நீ போய் உட்காரு. மகாஜனங்களே, இந்த பூவை நான் யார் மேல தூக்கி போறனோ அவங்க தான் முதல்ல ஆட போறாங்க. எப்படி? சோ இப்ப நானு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏன் மேலதான் தூக்கி போடுவ. வேற ஏதாவது ஐடியா பண்ணு. தம்பி பாஸ், நான் பூவை போட்டாலும் போடலனாலும் நீங்க தான் வந்து ஆடணும். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? யோ, என்னால முதல்ல ஆட முடியாதியா? போடக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. இப்ப நான் இந்த கண்ணை மூடிக்கிட்டு இந்த பூவை நான் போடுறேன்.
அப்ப இது யார் மேல விழுகுதோ அவங்க தான் ஆடணும். ஓகேவா? ஓகேவா? அது வேணா ஓகே. ஓகேவா? ஓகேவா தம்பி வாசமா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ஓகே, இப்போ இந்த பூவை நான் கண்ணை மூடிட்டு தூக்கி போட போறேன். ஓகேவா? ஓகே ஓகே. இங்கி பிங்கி பாங்கி தப்பிச்சிட்டோம். வா என்ன இந்த பக்கம் வரான்? டூ ஒருவேளை இங்க போட்டுருவானோ? திரி நல்ல வேலை அப்பா. வாங்க தம்பி பாசம், தம்பி பாசம் ஆவா. யோ இது கல்லாட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். தம்பி பாஸ், நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது தம்பி பாஸ். வாங்க வந்து ஆடுங்க, கமான். என்னங்க கடவுளே சொல்லிட்டாருங்க, அப்ப நம்ம ஆடிடுவோம். கடவுளே சொல்லிட்டாரா? அப்ப ஆடிடலான்றியா? ஆமா, இப்பவே ஆடிடலாமா? இப்பவே தான். அந்த பாட்டுக்கா? இப்பவே ஆடணுமா? நிஜமாவா சொல்ற? ஆமா, இப்பவே ஆடணுமா? அப்ப ஆடிடலாமா? அப்ப உனக்கு ஓகேவா? ஆமா. நீயே சொல்லிட்ட. இப்ப பாரு மீனாட்சி. தம்பி பாஸ் ரெடியா? நாங்க ரெடி. பாட்டை போடுப்பா. எவன்டா அது ஏன் மேல பாட்டில போட்டது? யோ இங்க வாய. பாஸ், இந்த வண்ட பாஸ். என்ன பாஸ் கூப்பிட்டீங்களா? யோ லூசு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ அங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? ஐயோ பாஸ், தெரியாம மறந்துட்டேன் பாஸ். இருங்க பாஸ், இப்ப கொடுத்துட்றேன். இருங்க. சக்தி மேடம், சக்தி மேடம், சக்தி மேடம், சக்தி மேடம். எப்பயும் ஆடுறது தானே, இதை போய் ரசிச்சுட்டு இருக்காங்க. பாஸ், இதை நீங்களே கொடுத்துறீங்களா பாஸ்? யோ சக்தியை நேர்ல பார்த்தா எனக்கு கொடுக்க வராது. நீ குடியா? ஓகே ஓகே ஓகே. சக்தி மேடம், மேடம் எப்பவுமே இவங்க ஆடுற டான்ஸ் தானே இது. இதை போய் மேடம் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்பா தள்ளி கொஞ்சம் ஓரமா போப்பா, மறைக்குது. ஏமா இங்க என்ன படமா காமிச்சிட்டு இருக்காங்க? கொஞ்ச நேரம் பேசாம இரம்மா. மேடம் மேடம் இந்த லெட்டரை வாங்கி. மேடம் மேடம் அக்கா செம்மையாடுறாங்கல்ல. டேய் குடுடா. மேடம் நாங்க வாங்கிக்கங்க. சக்தி ஒரு நிமிஷம் என் கூட வா. என்னாச்சு? வா சொல்றேன், வா. மேடம் இந்தாங்க. சும்மா என்ன? காத்து வரல அதான். யோ லூசு ரன்பீர். லூசா? சாரி பாஸ், தப்பா கொடுத்துட்டேன் பாஸ். இதுக்கு தான் அப்பயே குடுன்னு. ஓகே ஓகே கொடுத்துறேன் பாஸ். ஐயோ உங்க ஆடி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி. ஏய் ரன்பீர், இங்க என்ன பண்ற? சீக்கிரம் போய் லிங்க் கொடு போ. ஐயோ மேடம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே.
உங்களுக்கும் பாஸுக்குமே லிங்க் கொடுக்க முடியல. இதுல எங்க போய் அங்க லிங்க் கொடுக்கறது? வரேன். இது வந்துடுற பாஸ். சூப்பரா அண்ணா, நம்ம தம்பி பாஸுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஓகே, இப்ப அடுத்து ஆட போற காதல் ஜோடி யாருன்னு பாப்போமா? ஓகே ஓகே, இப்ப இந்த பூவை யார் மேல போட போறனோ அவங்க தான் அடுத்து ஆட போற ஜோடி. ஓகேவா? ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? பிங்கி 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 பிங்கி. அட, நம்ம கார்த்திக் சாரு, தாரணி மேடமே. ஐயோ வேண்டாங்க வேண்டாம் அண்ணி மச்சான் வந்து ஆடுங்க. ஓகே, திருவண்ணாமலைக்கு எப்படி ஆரணியோ அது போன்று நம் குடும்பத்துக்கு தாரணி. வாங்க வாங்க வாங்க, தாரணி கார்த்திக் சார் வாங்க. ஓகே, நம்ம கார்த்திக் சார் தாரணி மேடம்க்கு நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ரெடியா? தம்பி பாஸ் பாத்தீங்களா உங்க மச்சான் எப்படி ஆடுறாருன்னு? யோ, என் மச்சான் வந்துக்கிட்டு இது கூட ஆடலைன்னா எப்படியா? ரொம்ப தான் பெருமை பெருமை பெருமை. என்ன அது பேப்பர் எப்போ பார்த்தாலும்? ஐயோ தம்பி பாஸ், என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? சரி விடுங்க, நம்ம மாடியில போய் தேட வேண்டியதான். ஐயோ, இந்த பேப்பர் எங்க போச்சுன்னு தெரியலையே. காணுமே. ஐயோ, இந்த ரன்பீர் எங்க போனா? எஸ்கேப் ஆயிட்டானா? எங்க போச்சு? ஐயோ, எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க போச்சுன்னு தெரியலையே. கிடைக்கலன்னா பாஸ் நம்மளை கும்பிடுவாரு. ஐயோ வாங்க ரன்பீர் எங்க இருக்க? ஐயோ அனு மேடம், இங்க இருக்கேன். வந்து காம்பேரிங் பண்ணுங்க. என்னால அங்க வந்து காம்பேரிங் பண்ண முடியாது. நான் இங்க இருந்தே பேசிடுறேன். கார்த்திக் சார், தாரணி மேடம் ரொம்ப சூப்பரா ஆடுனீங்க. அடுத்து இந்த பூ யார தீர்மானிக்க போகுதோ? அப்பா ஐயோ வேண்டாமா, இல்லம்மா ப்ளீஸ், வேண்டாமா வேண்டாம், போங்கப்பா. விடுங்கம்மா, இதெல்லாம் இல்லம்மா. எல்லாரும் இருக்காங்க. வேண்டாம். கேளுங்கடி. குடும்பத்தோட கூத்தடிக்க போறீங்களா? வேடிக்கை பாப்பாங்க. என்னவா இது? சாமிநாதன் சாரு நம்ம மாமாவா? சபாஸ், வாங்க வந்து ஆடுங்க வாங்க.
பிரமாதம் பிரமாதம். அப்பா அப்பா என்ன இப்படி மூச்சு வாங்குது? உடம்பு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்கணும். அப்பா அம்மா என்ன வெயிட் கூடிட்டே போகுது? ஏய் நான் என்ன கழுதியாடா? பொதி சுமக்கிற மாதிரி எதுக்குடா என் மேல உட்கார்ந்திருக்கீங்க? அங்கிள் இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அப்படியே போங்க அப்பா தம்பி இப்படியே சுத்தி காட்டி கொஞ்சம் விளையாட்டு காமிப்பா. ரொம்ப இம்சை பண்றான்ப்பா இவன். ஏமா நீ ஜாலியா டான்ஸ் பார்த்துட்டு இருப்ப, நான் இவனுங்களை சுமக்கணுமா? போமா டேய் கீழே இறங்கடா. அப்பா ஆமா ஆமா. ஐயோ அந்த பேப்பரை காணுமே, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆமா எங்க போயிடுச்சு? எவனாவது காலில் மிதிச்சிட்டானா? இந்த காலை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த காலை நீ எங்கேயும் பார்த்திருக்க மாட்ட ராஜா. அப்பப்ப மிதி வாங்கும்போது பார்த்திருப்ப. பாஸ் பாஸ். டேய் நான் உன்கிட்ட என்ன பண்ண சொன்ன, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ் நான் சக்தி மேடத்திட்ட லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன் பாஸ். ஆனா லெட்டர் கிடைக்க மாட்டேங்குது பாஸ். நான் வேணா வேற ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து தரேன், நீங்க மறுபடியும் எழுதி கொடுத்துறீங்களா பாஸ்? டேய் இப்ப ஒழுங்கா தேடி அந்த லெட்டரை கண்டுபிடிக்கிறேன். புடிச்சிடுறேன். புரியுதா? புரியுது. ஏன்னா அதுல நான் என் சக்திக்காக எழுதின ஆத்மார்த்தமான கவிதைலாம் இருக்கு. இருக்கு புரியுதா? கண்டுபிடிச்சிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ். அந்த லெட்டர் மட்டும் சக்தி கையில போய் சேரல, நீ மேல போய் சேர்ந்துருவ. புரியுதா? போய் சேர்த்துரு. வேணாம் பாஸ். இதுக்கு தாம்பா காதலிக்கிறவங்களுக்கு நடுவுல நம்ம போக கூடாது. ஐயோ நம்மள கழுதை ஆக்கிட்டானுங்களே. கிடைச்சிருச்சு. ஓ போதும் போதும். உங்க ஃபேமிலி டான்ஸ் வேற லெவல். இப்ப அடுத்த ஜோடி யாருன்னு பாக்குறதுக்கு திரும்பவும் பூ எடுத்து போட போறேன். நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஓகே இங்கி பிங்கி பாங்கி டாங்கி. ஐயோ என்னங்க? அவன் மேலே போட்டுக்கிறான் பாரு. ஐயோ என் மேலே விழுந்துருச்சே. நான் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு டயர்டா இருக்கேன், என்னால ஆட முடியாது. என்னால ஆட முடியாது. இல்ல அதெல்லாம் முடியாது. என்ன மட்டும் ஆட சொன்னேல, எனக்கு தெரியாது, நீ ஆடியே ஆகணும். சரி நான் ஆடுறேன். எனக்கு ஒரு ஜோடி வேணும், பரவாயில்லையா? யோ உனக்கு என்னையா ஜோடி தானே, அதெல்லாம் உனக்கு கிடைக்கும்பா. யார் இருக்கா? ஏய் என்னையா உனக்கு ஜோடி தானே, அதான் நம்ம பாட்டி இருக்காங்க. இது பாட்டியா? ரன்பீர் பாட்டி காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ரன்பீர் ஆடுங்க ஆடுங்க. டேய் என்னடா எதுக்குடா அந்த கருவாப்பைய கூட என்ன கோத்து விடுற? பாட்டி நீ என்ன எது வேணாலும் பேசு, ஆனா என் கலரை பத்தி மட்டும் பேசாத. ஒதிச்சு எழுந்துருவேன். அப்படிதான்டா பேசுவேன் கருவாயா. சான்ஸே இல்ல, நான் இவங்க கூட ஆட மாட்டேன், போடா. என்ன பாட்டி, அன்னைக்கு நான் டயர்டா இருந்ததுனால என் கூட ஆடிட்டேன், இன்னைக்கு பயமா இருக்கா? டேய் என்ன சீண்டி பார்க்காத, அப்புறம் தோத்து போயிடுவேன். அப்ப வந்து ஆடு பாப்போம். இதோ இருடா அம்மா. இருமா அவனை போய் ஒரு கை பார்த்துட்டு வந்தா. ஐயோ வாச்சலோ 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 வா 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 வா. கமா என்னடா நினைச்சிட்டு இருக்க? பாட்ட போடுறா. பாட்ட போடுவா.
அன்சிகா மாதிரி ஆடின நம்ம பாட்டிக்கு நல்லா கை தட்டுங்க, நல்லா ஜோரா கை தட்டுங்க. அடச்சி போடா அச்சோ, போடா. அடுத்தது யாரு? சீக்கிரம் சொல்லுங்க ரன்பீர். அட இருமா, அவசரப்படாதம்மா, உட்காரு. தேவையாம்மா உனக்கு இதெல்லாம்? என்னம்மா பண்றது, கூப்பிட்டு ஆட சொல்லிட்டானுங்களே. அடுத்து இந்த பூவை யார் மேல போடணும்? அவங்க தான் ஆட போறாங்க. ஓகே, இங்கி பிங்கி பாங்கி. அச்சோ, பாஸோட அம்மா போச்சுரா வேலை. மேடம் தெரியாம மிஸ்டேக் நடந்துருச்சு, தயவு செய்து மன்னிச்சிருங்க மேடம். நீங்க ஆட வேணாம், என்ன வேலையை விட்டு தூக்கிறாங்க மேடம். தெரியாம தப்பு நடந்து போச்சு, நான் மாத்திடுறேன். இருங்க, நான் மறுபடியும் பூ எடுத்து போடுறேன். ஓகே மகாஜனங்களே, ஒரு சின்ன தப்பு நடந்து விட்டதுனால நான் மறுபடியும் பூ எடுத்து போடுறேன். இருங்க. நிறுத்து. யார் சொன்னாங்க எங்க அம்மா ஆட மாட்டாங்கன்னு? ஒருத்தி போதும். ஐயோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்கம்மா, நீ போமா. நீ சும்மா இரு. அம்மா நீங்க வாங்கம்மா. ஏய், என்ன இது? வாங்க அத்தை. வாங்க தாரணி, please. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வாங்கன்னு ஏய், சொல்றேன். நான் வரல. வாங்க. ஆடுங்க. வாங்க. ஆடுங்க அத்தை, வாங்க. என்ன தாரணி? பாட்டு போடுங்கம்மா, போடுங்க. ஐயோ, இன்னும் பிரிச்சு பார்க்காம உட்காந்துருக்கல. ஓகே, ஒரு பெண் வந்து ஆடினாலே கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்க கலர் கலரா பெண்கள் வந்து ஆடினதை பார்க்கும்போது ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த ஆட போறது யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த பூ எனக்கு கை தட்டி போர் அடிச்சிருச்சு. போங்க, இப்ப நான் தான் ஆட போறேன். சரி நீ ஏன் ஆடு, உன் இஷ்டத்துக்கு ஆடு, பாட்ட போடு.
ஆடுறேன். Thank you அண்ணி. சூப்பர், நல்லா கை தட்டுங்க. கை தட்டுங்க. ஓகே, அரை அடி இருந்தாலும் சூப்பரா டான்ஸ் ஆடினா துர்காவுக்கு எங்க வீட்டு நல்லா கிளாப் கடைக்குட்டி. பண்ணுங்க. ஒரு வாட்டி அந்த லெட்டர் படி சக்தி. இப்ப அடுத்து ஆட போறது யாருன்னு பார்க்கலாம். ஆமா ஆமா. ஓகே, இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால நான் கண்ணை திறந்துட்டே போட்டுடுறேன். இந்தா என்ன அனு, நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் கூட ஆடுறதுக்கு ஜோடி இல்லையா? ஜோடி இருந்தாதான் இங்க ஆட முடியும். அதனால அனு நீ ரிஜெக்ட். போ 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 போ. ஏய் வெயிட் ஜோடி இருக்கு. யார் தம்பி பாஸ் அது? தம்பி பாஸ், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதீங்க, வேணா போயிருங்க. யோ நான் இல்லையா, என் சகல. ஓ அப்படியா? யாரு? யார் தம்பி பாஸ் அது? இரு நான் கூட்டு வரேன். சகல வா ஏ சகல. சகல, வா. ஏய் வேணாம் சகல, சொன்னா கேளு. வா சகல. ஓ இவர்தான் அந்த ரகலையா? வாங்க வாங்க வாங்க, வந்து ஆடுங்க. இவன் தான் என்னோட சகல. அட தெரியுமே, நம்ம வக்கீல் சாரு. அனுக்கு ஜோடி கிடைச்சாச்சு. ஓகேவா? ஓகே, ஆடுங்க ஆடுங்க, களை கட்டட்டும். அம்மா, இதுங்களும் ஆரம்பிச்சிடுச்சுங்கம்மா. ம், பாட்டை போடுப்பா. சகல சூப்பர். சூப்பரா டான்ஸ் ஆடின நம்ம அனு வெங்கட்டுக்கு நல்லா ஜோரா கத்துட்டீங்க. அப்புறம் சீக்கிரம் படி சக்தி. என்ன ஓகேவா? அடுத்து இந்த பூவை யார் மேல போட போறேன்னா, இதுக்கு மேல யார் இருக்கா? அடுத்து ஆட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, the one and only fair and lovely நம்ம ஹீரோ திருநிறை செல்வன், திருமண நாயகன் நம்ம சிவாபாசம், திருநிறை செல்வி நம்ம சக்தி மேடமும். வாங்க வாங்க பாஸ், வந்து ஆடுங்க. வாங்க ஏப்பா, பாட்டு போடுப்பா. கண்டதும் காதல காட்டாதே பாவல
உன் கூட ஜோடி சேர வந்தே அவள குக்கரக்க சேவல கொழுக்கி நிக்காவல நம்மோட கூட்டணி தான் ஆடும் நர்சல்ல I want to marry you mama I want to marry you mama I want to marry you mama Come on, Shiva, come on. கண்டதும் காதல காட்டாதே பாவல உன் கூட ஜோடி சேர வந்தே அவள I want to marry you mama 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 Hey, wow. சினிமா வரும் எல்லாமே டீசர் வெளியா வரலையா மேரேஜ் நடக்கும் முன்னே ஹனிமூன் தான் போலாமா ஜாலியா நீ எனக்கு மடக்கு பேசி என்ன இழுக்க பாக்குற நான் பிடிச்சு ஒண்ணு போடும் முன்னே அவுக்க பாக்குற நான் கடகடன்னு மலை மேல ஓடுற வண்டி நீ கிளம்பிடாம எதுக்கு இன்னும் அடிக்கிற நொண்டி I want to marry you mama 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 சூப்பர் சக்தி